ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல் 9 சம் பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி சம் பார்த்தாலே நிறைய பேர் விட்டுட்டு வந்துடுவீங்க. ஆமாவா? இது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நான் கிளியரா சொல்லித்தரேன் வாங்க. சாமி இங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். யூஸ்வலா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நமக்கு ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே 3 எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஆமாவா? 3 இருக்கு. அந்த 3த்தையும் எடுத்து தனித்தனியா எழுதுங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. இது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த மூணுமே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ராஜா. கிளியரா இருக்கா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இங்க ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. என்னது? எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இப்போ நீங்க ஒரு கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ எக்ஸுங்கிறது 1 விட கிரேட்டர். 1 விட கிரேட்டருங்கிறதெல்லாம் என்னென்ன? 1 விட கிரேட்டர். 1 கிடையாது, இது எல்லாமே 1 விட கிரேட்டர் தான். 1.1. இப்போ இங்க நல்லா கவனிங்களேன். ஏன் சார் 1 நான் தொட்டிருக்க மாட்டேன், 1 தொடாம அதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஆனால் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன். இங்க நல்லா கவனிங்க, 1 விட கிரேட்டர் அப்படின்னா 1.1, 1.2, 1.3, 1.4 இதுவும் இன்க்ளூடட் தான். 1.5, 1.6 இதுவும் இன்க்ளூடட் தான். 1 மட்டும்தான் இல்லை, அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே இருக்கு. ரைட்டா? இந்த 1.1, 1.2, 1.3 எல்லாம் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். ஆமாவா? 1.9 வரைக்கும் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ அடுத்தது செகண்ட் லிமிட் -1 எக்ஸ் 1. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? அதே மாதிரி ஒரு கோடு போட்டு -1ல இருந்து 1 வரைக்கும் எழுதுங்க. -1, 0, 1 இது வரைக்கும் எழுதினாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? -1 இன்க்ளூடடு, -1க்கு மேல. அப்போ -1ம் இன்க்ளூடட், -1க்கு மேல. அதே மாதிரி 1க்கு கீழே, அப்போ 1ம் இன்க்ளூடட். அப்போ இங்க இருக்கிற இந்த மிடில் டேர்ம் ஃபுல்லா. சரியா? அடுத்தது தேர்ட் லிமிட் என்னது? தேர்ட் லிமிட் -3 எக்ஸ் மைனஸ் 1. அப்ப -3ல இருந்து 1 வரைக்கும் போட்டுக்கோங்க. -3, -2, 1, 0. ஓ, -1 வரைக்கும் தானா? ரைட். ஓகே, -1 வரைக்கும். ஸோ அப்போ -3ல இருந்து -1 வரைக்கும். ஆனா -3 கிடையாது, ஏன்னா இங்க கீழே இந்த மாதிரி இல்லை பாருங்க. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா -3 கிடையாது, -3 இல்லாம அதுக்கு முன்னாடி, அதே போல -1 இல்லாம அதுக்கு முன்னாடி. ஓகேவா? ரைட். இப்போ சம் போட ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? எஃப் ஆஃப் 3 கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? இங்க பாரு எஃப் ஆஃப் 3. ஸோ இங்க எங்க 3 இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல தானே, இங்க தானே 3 இருக்கு பாருங்க. ஸோ 3க்கு நேரம் என்ன இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டிங்கன்னா 3 + 2 5 கிடைக்கும். அவ்வளோதான் கண்ணா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஈஸியா இருக்கா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. எஃப் ஆஃப் 0. இப்போ நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. எஃப் ஆஃப் 0 எங்க இருக்கு? பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஆரோ மார்க் மேல எது போட்டிருக்கீங்களோ அது மட்டும் தான் கணக்கு. இங்க 0 கணக்குலயே இல்லை, இங்க தான் கணக்குல இருக்கு. ஸோ அப்போ 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ அப்போ 0 போட்டுக்கலாம். இங்கே எக்ஸில் எது சார்? எதுவுமே இல்லையே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. கவலையே போடாதீங்க, 2 இருக்குன்னா 2ன்னு போட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது தேர்ட் சம். அவ்வளோதாங்க, நான் சிம்பிள். தேர்ட் சம்
எஃப் ஆஃப் மைனஸ் 1.5. இப்போதான் உங்க இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு டெஸ்ட். இங்க எங்க மைனஸ் 1.5 இருக்கு, இங்க எங்க மைனஸ் 1.5 இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. இது 1 இப்படியே போச்சு அப்படின்ட்டுன்னா இது 0. இப்படியே போச்சு அப்படின்னா இது 1. இதுக்கு அப்புறம் தான் 1.1, 1.2, 1.3லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்துச்சுனாலும் அது நம்ம கணக்குல சேராது. இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது 1, 1க்கு அப்புறம் 2. ஆமாவா? ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் 1.5வா? ஸோ அப்போ தேர்ட் இதில் இருக்கு. ஸோ அப்போ f of x is equal to x minus 1. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? மைனஸ் 1.5. ஸோ மைனஸ் 1.5 மைனஸ் 1ஓட வேல்யூ மைனஸ் 2.5. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். சரியா? அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போமா? ஃபோர்த் சப்டிவிஷன் என்னது? f of 2 plus f of minus 2. ஸோ f of 2 ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம், அப்புறம் f of minus 2 சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ f of 2 எங்க இருக்கு? 2 எல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் எங்க இருக்குன்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம், டைம் தரேன். எஸ், ஃபர்ஸ்ட் இதுல இருக்கா? ஸோ இப்போ f of x equal to x plus 2ன்னு எழுதிக்கலாமா? f of x is equal to x plus 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 2 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? x இருக்கு. அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல 2 போட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் 4. தட்ஸ் ஆல். அடுத்தது f of minus 2. f of minus 2. minus 2, f of minus 2ஓட வேல்யூ எங்க இருக்கு? இங்க இருக்கு, minus 2. ஸோ அப்போ f of x, x minus 1. ஸோ x minus 1. ஸோ x இருக்கிற இடத்துல என்ன விட்டுக்கலாம்? minus 2. ஸோ இங்கேயும் minus 2, இங்கேயும் minus 2, இங்கே minus 1. ஸோ minus 3யா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? ப்ளஸ் பண்ணிக்கலாமா? ஸோ f of 2 plus f of minus 2. ஸோ f of 2ஓட வேல்யூ 4, f of minus 2ஓட வேல்யூ minus 3. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 1. 4ல் 3 போச்சுன்னா மிச்சம் 1. தட்ஸ் ஆல். சார் என்ன சார் மைனஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு புரியுன்றது தானே டக்குன்னு போட்டேன். புரியாதவங்களுக்கு போட்டுறேன். இங்க பாரு, f of 2ஓட வேல்யூ 4, f of minus 2ஓட வேல்யூ minus 3. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆமாவா? ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி 2 சைன் வரக்கூடாது. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 4 minus 3. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே போட்டேன். சரியா? புரியாதவங்களுக்கு புரியுதா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.